சற்று தூரத்திலிருந்து நீ ஆச்சாரியருடன் பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். எப்படி ராமானுஜா, எப்படி? உனக்கு இன்னல் விளைவித்தவனையும் உன்னை ஏளனம் செய்தவனையும் கூட உன் நண்பனாக பாவிக்க உனக்கு எப்படி மனம் வந்தது? நீ எதை சொல்கிறாய் சாரங்கா? சக்கரபாணிக்காக தேர்வை தள்ளி வையுங்கள் என்று ஆச்சாரியரிடம் வேண்டிக் கொண்டாயே, அதை தான் சொல்கிறேன். அவன் உன்னை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்திருக்கிறான், ஆனாலும் அவனுக்கு பரிந்து கொண்டு பேசுகிறாயே, அந்த உயர்ந்த குணத்தை என்னவென்று சொல்வது? இது மிக உயர்ந்த குணமாக ஒன்றும் நான் நினைக்கவில்லை. என் தந்தையாரை பார்க்கையில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. விரோதியையும் அகத்து வாசற்படியை மிதித்தால் அதிதியாக கொண்டாடக்கூடியவர் என் தந்தை. அதுவல்லவோ உயர்குணம், அதுவல்லவோ மனித பண்பு. அப்படி இருக்க சக்கரபாணி எனக்கு விரோதியா என்ன? என் சக மாணவன். என் போன்றே அவனும் சகலத்தையும் கற்று தேர வேண்டும். அவனும் உலகத்தில் சௌகரியமாக வாழ வேண்டும். சற்று அப்படி இப்படி இருப்பதுதான் சிலரின் சுபாவம். இதில் சக்கரபாணியும் ஒருவன். அவ்வளவே. இதை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறாயே, இது வல்லவா உன் சுபாவம்? சக்கரபாணிக்காக நீ எவ்வளவோ கெஞ்சியும் கடைசியில் நம் ஆச்சாரியர் தேர்வை தள்ளி வைக்க மாட்டேன் என்று சொல்லி போய்விட்டார். எங்களிடமும் தவறு இருக்கிறது ராமானுஜா. ஆச்சாரியருக்கு மட்டும் எங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போகவில்லை, எங்களுக்கே எங்கள் மீது நம்பிக்கை இல்லை. ஏதோ மேம்போக்காக குரு சொல்வதை நாங்கள் மனதில் வாங்கிக் கொள்ள எங்களுக்கு திறமை இல்லையா அல்லது மனதில்லையா என்றே தெரியவில்லை. இவ்வளவு தூரம் நீ வெளிப்படையாக பேசுவாய் என்றே நான் நினைத்ததில்லை. நெருங்கி பழகும் பொழுதுதானே எல்லாம் தெரிகிறது. உங்களுக்கு நிறைய திறமை இருக்கிறது, அதை பயன்படுத்தும் மனம்தான் இல்லை. அப்படியா நினைக்கிறாய்? நிச்சயமாக. எப்பொழுது உங்கள் தவறை நினைத்து நீங்கள் வருந்துகிறீர்களோ அப்போதே உங்கள் மனம் பண்பட்டு விட்டது என்று பொருள். இந்த முறை சக்கரபாணி நிச்சயம் தேர்வில் தோற்கப் போவதில்லை. அது எப்படி? தேர்வை தள்ளி வைக்கப் போவதில்லை என்று நம் ஆச்சாரியரும் சொல்லிவிட்டாரே. அன்று அவனால் பாடசாலைக்கு வர முடியுமா? முடியும், வருவான். தேர்வு என்று நடக்க இருக்கிறதோ அன்றே நடக்கட்டும். அந்த நாளில் சக்கரபாணி தேர்வை எதிர்கொள்ளவும் போகிறான். அதில் வெற்றியும் பெறப்போகிறான். பார்த்து கொண்டே இரு. மனதுக்குள் உங்கள் மேல் எனக்கு கோபம்தான் மன்னி. தெரியும். தெரிந்திருந்தும் இப்படி செய்கிறீர்களே. மதுரமங்கலம் இங்கிருந்து 10 காத தூரமா இருக்கிறது. கோவிந்தனையும் படிப்புக்காக இங்கே விட்டாயிற்று. நாங்கள் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் எவ்வளவு நேரம்தான் பார்த்து கொண்டிருப்பது? வீடே வெறிச்சென்று இருக்கிறது. நீங்கள் ஒரு வாரமாவது எங்களுடன் வந்து இருக்கலாம் அல்லவா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன?